Hello everyone, welcome to KadaiKathais. இன்னைக்கு நாம ஹல்கோவா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 90's கிட்ஸ் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். 1 ரூபாய் பால்கோவா, மாவு மிட்டாய் இப்படி ஒரு பேர் சொல்லுவாங்க. அதை நாம் இன்னைக்கு வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதும் 1/2 கப் மைதா மாவு சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. தீயை கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவு கருகிடும். குறைவான தீயில் நல்லா கிளறிட்டே இருந்தாலே இந்த பதம் கிடைச்சிரும். தண்ணி எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. இந்த பதம் வந்ததும் சூடு ஆறுறதுக்காக இன்னொரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஒரு நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவின ஒரு டப்பாவில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சேன், எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு தேவையான சைஸில் பீசஸ் போட்டுக்கலாம். நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக பீஸ் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு டேஸ்டியான பெட்டி கடை ஸ்வீட் தயார். அடுத்ததா இதிலே கொஞ்சம் வித்தியாசமாக சாக்லேட் ஹல்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு கொக்கோ பவுடர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். கொக்கோ பவுடருக்கு பதிலாக சாக்லேட்டை உருக்கி கூட சேர்த்துக்கலாம். அதே போலவே 1/4 கப் நெய் சேர்த்து நெய் நல்லா உருகினதும் 1/2 கப் மைதா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. 5 நிமிஷத்தில் இந்த பதம் வந்துடும். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுமே ஏலக்காய் தூள், 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பெட்டி கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வேணும்னா மைதாவில் செஞ்சாதான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி உருட்டிட்டு அதை ஒரு நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவின பாத்திரத்தில் வச்சு செட் பண்ணிக்கலாம். செட் ஆனதும் பீசஸ் போட்டுக்கலாம்.
இப்போ நான் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான சைஸில் பீசஸ் போட்டுக்கலாம். சாக்லேட் ஹல்கோவா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பரான சாக்லேட் ஹல்கோவாவும் தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.